வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் ஆரி border ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோலையும் ஆரி சிம்பிள் border ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்டிச் பண்ணுறதுக்காக கட் பீடும் பேர்லும் டியூப் பீடும் எடுத்திருக்கேன். இனி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் கீறிக்குவோம். க்ளோத்தோட கீழ்ப்பகுதியிலேருந்து த்ரெட்டை எடுத்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு அந்த த்ரெட்டில் ஒரு பேர்ல் பீட் எடுத்து ஒரு ஸ்டிச் பண்ணி அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை அப்படியே வலது பக்கமாக கொண்டு போய் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். அந்த த்ரெட்டில் 3 கட் பீடை எடுத்து இந்த மாதிரி கோர்த்து சென்டர் பகுதிக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை அப்படியே இடது பக்கமாக கொண்டு போய் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். அந்த த்ரெட்டில் 3 கட் பீடை கொடுத்து சென்டர் பகுதிக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். வலது பக்கமாக த்ரெட்டை கொண்டு போய் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். அந்த த்ரெட்டில் 3 கட் பீடை கொடுத்து சென்டர் பகுதிக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை அப்படியே இடது பக்கமாக கொண்டு போய் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். அந்த த்ரெட்டை அப்படியே வெளியில் எடுத்து 3 கட் பீடை கொடுத்து சென்டர் பகுதிக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை அப்படியே வலது பக்கமாக கொண்டு போய் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். அந்த த்ரெட்டில் 3 கட் பீடு கொடுத்து சென்டர் பகுதிக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச். த்ரெட்டை அப்படியே இடது பக்கமாக கொண்டு போய் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். அந்த த்ரெட்டில் கட் பீடை கொடுத்து சென்டர் பகுதிக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதே த்ரெட்டில் ஒரு பேர்ல் பீடை கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணி நாம் ஃபர்ஸ்ட்டாக கட் பீடை எந்த மாதிரி கொடுத்தோமோ அதே மாதிரி 3 லேயராக கொடுத்து ஸ்டிச் பண்ணணும். ரொம்பவுமே ஈஸியான மெத்தட் தான். ப்ளவுஸோட நெக் டிசைனுக்கும் ஸ்லீவோட பார்டருக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவும் அழகாக இருக்கும். இனி இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி நாம் ஃபினிஷ் பண்ணிப்போம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து இரண்டாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் கீறிக்குவோம். க்ளோத்தோட கீழ்ப்பகுதியிலிருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துப்போம். எடுத்துட்டு ஒரு பேர்ல் பீடை எடுத்து ஸ்டிச் பண்ணி அதிலிருந்து த்ரெட்டை இழுத்து சாதாரண அளவில் 2 செயின் ஸ்டிச் போட்டுக்குவோம். போட்டுட்டு இனி அடுத்த பேர்ல் எடுத்து ஸ்டிச் பண்ணி 2 நார்மல் செயின் ஸ்டிச் போட்டுக்குவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு பீடுக்கும் நடுவில் கொஞ்சம் இடைவெளி வர மாதிரி நாம் கீறின லைன் மேலே ஸ்டிச் பண்ணிக்குவோம். பேர்ல் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்து இதுக்கு நடுவில் டியூப் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட்டாக க்ளோத்தோட கீழ்ப்பகுதியிலேருந்து த்ரெட்டை மேலே எடுத்து ஒரு டியூப் பீடும் ஒரு ரவுண்ட் பீடும் கொடுத்து ஒரு ஸ்டிச் பண்ணிப்போம். பண்ணி த்ரெட்டை மேலே எடுத்து ஒரு டியூப் பீடை கொடுத்து ஃபர்ஸ்ட்டாக போட்ட பேர்லுக்கு இடையில் ஒரு ஸ்டிச், மறுபடியும் ஒரு டியூப் பீடை கொடுத்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில்
இன்னொரு ரவுண்ட் பீடை கொடுத்து ஒரு ஸ்டிச், த்ரெட்டை அப்படியே கீழ்ப்பக்கமாக எடுத்து ஒரு டியூப் பீடை கொடுத்து இந்த மாதிரி இடையில் ஒரு ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி வி ஷேப்பில் கிடைக்கும். இதே மாதிரி பார்டரோட ஒரு சைட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பார்டரோட ஒரு சைட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்து இன்னொரு சைட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கும் இதே மெத்தட் தான், ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் பேசிக்லேருந்து ஆரி ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிற வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து மூன்றாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். க்ளோத்தோட கீழ்ப்பகுதியிலிருந்து த்ரெட்டை மேலெடுத்து ஒரு லாக் ஸ்டிச், அந்த த்ரெட்டில் ஒரு டியூப் பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து நேராக ஸ்டிச் போடாமல் கொஞ்சம் கீழ்ப்பக்கமாக தள்ளி ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச், த்ரெட்டை அப்படியே பின்பக்கமாக கொண்டு போய் டியூப் பீடோட பாதி அளவில் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச், த்ரெட்டில் ஒரு டியூப் பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச், த்ரெட் அப்படியே பின்பக்கமாக கொண்டு வந்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச், த்ரெட்டில் இந்த மாதிரி ஒரு டியூப் பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து கொஞ்சம் கீழ்ப்பக்கமாக தள்ளி ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். இதே மெத்தடில் தான் இந்த லைன் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். ரொம்பவும் ஈஸியான ஸ்டிச் தான். நாம் பார்டர் ஒர்க் சிம்பிளாக ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணினா ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்கும். இனி இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் ஆரி பார்டர் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம். தேங்க்யூ.